கால்பந்து உலகின் மேஜிக்கல் விங்கர் என்றும் பிரேசில் ரசிகர்களின் செல்ல பிள்ளை என்றும் கொண்டாடப்படும் நெய்மரின் சர்வதேச கால்பந்து பயணம் ஒரு சோகமான வரலாற்று புள்ளியில் முடிவுக்கு வந்திருக்கிறது. நடப்பு உலகக்கோப்பை தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 நாக் அவுட் சுற்றில் பலம் வாய்ந்த பிரேசில் அணி நார்வேயிடம் 2-1 என்ற கோல் கணக்கில் அதிர்ச்சி தோல்வி அடைந்து உலகக்கோப்பை தொடரை விட்டு வெளியேறியுள்ளது. போட்டியின் கூடுதல் நேரத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை நெய்மர் கோலாக மாற்றிய போதிலும் பிரேசில் அணியால் நார்வேயின் அதிரடியை முறியடிக்க முடியாமல் போனது. 1990ஆம் ஆண்டிற்கு பிறகு உலகக்கோப்பை தொடரில் பிரேசில் சந்தித்த மிக மோசமான தோல்வி இதுதான். இந்த தோல்விக்கு பிறகு மைதானத்திலேயே கண்ணீர் விட்டு அழுத நெய்மர் பிரேசில் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தான் எவ்வளவோ முயன்றேன், போராடி பார்த்தேன், ஆனால் இப்போது எல்லாம் முடிந்து விட்டது. நான் எங்கு தொடங்கினேனோ அங்கேயே எனது பயணத்தை முடிக்கிறேன் என்று தழுதழுக்க கூறினார். நெய்மர் குறிப்பிட்ட அந்த நியூஜெர்சி மைதானத்திற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. 2010ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு எதிரான நட்பு ரீதியிலான போட்டியில்தான் தனது 18வது வயதில் இதே மைதானத்தில் பிரேசில் அணிக்காக நெய்மர் முதலில் அறிமுகமானார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மைதானத்தில் தனது சர்வதேச கால்பந்து வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பிரேசில் அணிக்காக 130 போட்டிகளில் விளையாடியுள்ள நெய்மர் 80 கோல்கள் மற்றும் 58 அசிஸ்ட்களை கொடுத்து பிரேசில் வரலாற்றிலேயே அதிக கோல் அடித்த வீரர் என்ற சாதனையை தன்வசம் வைத்துள்ளார். கிளப் கால்பந்து போட்டிகளில் பல கோப்பைகளை குவித்த நெய்மருக்கு பிரேசில் தேசிய அணிக்காக 2013இல் வென்ற கான்ஃபெடரேஷன்ஸ் கோப்பை மட்டுமே ஒரே சர்வதேச அங்கீகாரமாக எஞ்சியுள்ளது. நார்வே உடனான இந்த தோல்வியின் மூலம் 6வது முறையாக உலக கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்ற பிரேசிலின் கனவு மீண்டும் தள்ளி போயுள்ளது. வரும் 2030ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வரும்போது பிரேசில் கோப்பையை வென்று 28 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஜாம்பவான்கள் சாம்பா நடனமாடிய பிரேசில் மண்ணில் உலக கோப்பை என்ற கனவை நனவாக்க முடியாமலேயே நெய்மர் என்ற மேஜிக்கல் விங்கரின் சர்வதேச கால்பந்து யுகம் கண்ணீரோடு விடைபெறுகிறது.